Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு பன்னீர் பாப்கார்ன் இது சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதோட நல்ல ஒரு மயோ டிப்பும் அப்புறம் சீசனிங்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்க. இப்போது 1/4 கப் மைதா ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, இது நல்ல கலர் கொடுக்கும். இப்போது 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா திக்காக இருந்தால் நம்ம பன்னீரோட நல்லா கோட் ஆகும். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ 300 கிராம் பன்னீர் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக கோட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே பிரெட் கிரம்ஸ் கோட்டிங் பண்ண போகிறோம். இங்கே நான் இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் பிரெட் கிரம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பன்னீர் க்யூப்ஸ் அதில் ஆட் பண்ணி நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு கிறிஸ்பியான பன்னீர் பாப்கார்ன் கிடைக்கும். இப்போது இது 30 மினிட்ஸ்க்கு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்துடுங்க. இப்போ 30 மினிட்ஸ் கழிச்சு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ 3 மினிட்ஸ்க்கு டீப் ஃப்ரை பண்ணுங்கள். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துட்டுக்கப்புறம் நம்ம இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ மேலே சீசனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பவுடர் சுகர், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எல்லா இடத்துல 3 டேபிள் ஸ்பூன் மயோனேஸ் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான மயோ டிப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது சூப்பராக பாப்கார்னோட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.